கேமரா ஜிபே இருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா கேபின் ஓப்பனு. யாரோ ஹெட்செட் விட்டு போயிட்டுருக்காங்க வண்டியில். என் சீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நான் அப்படியே வச்சு வச்சுக்கிறேன். டிரைவர் சார் வந்தால் கொடுத்துட்லாங்க. ஓகேங்களா? ஹெட்செட்டு லோக்கல் ஹெட்செட்டா? லோக்கல் ஹெட்செட் ஏர்பட்ஸ் மாதிரி தயாரிச்சுக்கிறாங்க. லோக்கல் ஹெட்செட் ஒரு 2000 ரூபா. அதுக்கு 2 ரூபா கண்டக்டர் சீட். வீடியோ எடுக்கலாம். அந்த பக்கமும் வீடியோ எடுக்க வீடியோ எடுத்துட்டு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வளைச்சி செம்மையாக இருக்குது. மனோகர் ஏர்போர்ட்டுக்கு ஏசி பஸ் விட்ருக்காங்க. நம்ம கேபில் போயிருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஷேரிங்கில் போயிருந்தால் ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ பஸ்ஸில் போகிறனால ஒரு 50 ரூபா 100 ரூபான்னா கூட பரவாயில்லைங்களா? எமர்ஜென்சி லைட்டு, ஃபோன் பண்ணுறதுக்கு போலீஸ், கோவா போலீஸு, கம்ப்ளைண்ட்டு 111. இந்த பக்கம் கண்டக்டர் சீட் தான். என்னடா கீரை காணும்? கீர் இல்லையா இதில்? ஆக்சிலேட்டரு ஒன்லி பிரேக்கு மட்டும் போடுது. வண்டி ஓடினா இருக்குது. கேமரா யாரும் அந்த பையன், நான் தான் அந்த பையன். பரவாயில்லைங்க. ஏசி ஃப்ளோர். நான் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை செஞ்சதும் மறந்துட்டேங்க. ஏசி பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆமாடி, அங்கேனாடா ஏதோ தொங்குது. பேஸ்ட்டு மாதிரி ஏதோ வச்சுக்கிறாங்க. வேறு மாதிரி தோணுது எனக்கு. இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதனா பிரச்சனை, எமர்ஜென்சி பட்டன் ஆகிட்டுன்னா வண்டி நின்றுடும். எமர்ஜென்சி கண்ணாடியில் நம்ம டப்புன்னு தொட்டினா கண்ணாடி வண்டி வாங்கிடுவாங்க. எதனா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. வாக்கி டாக்கி கூட இருக்குது. ஸ்டாப்பிங்க்கு வாக்கி டாக்கின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க. எப்படி டோர் ஓப்பன் சிப்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அதனால் ஏசி பஸ் தான். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பரு டிவியில் போட்டுருக்காங்க. மனோகரா ஏர்போர்ட் அப்படின்னு போட்டு மனோகரா போர்டுன்னு போட்டுருக்காங்க. அவங்க பஸ்ஸு எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுனா அந்த பழைய பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுவாக ஸ்டாப் ஆகும். அது வந்து ஸ்டாப் ஆகும். இது வந்து கர்நாடகா பஸ். டேரெக்டாக பெங்களூருக்கு பஸ் இருக்குது. பெங்களூர்லேருந்து இங்கே டேரெக்டாக கோவாவுக்கு வண்டி வருது. பரவாயில்லைங்க. ஆனால் என்னென்னா வெறுத்துரும். 700 கிலோமீட்டர் டேரெக்டாக ஓட்டுன்னு வரும்போது நைட்லன்னா பிரச்சனை இல்லை, பகலன்னா வெறுத்துரும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 100 வண்டி ஓடிச்சுனா தான் அவங்களுக்கு தெரியாது. 80 60 ஓடனா வெறுத்துரும். அந்த ஏர்போர்ட் பேர் வந்து நம்ம கோவாவோட சிஎம் பேரான். கோவாவில் சிஎம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஏர்போர்ட் பேர் தான் வச்சுக்கிறாங்க. ஏன்னா மோப்பான்றது வந்து சிஎம் பேர் வந்து மோப்பா ஏர்போர்ட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதில் அப்படியே வந்து மனோகர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து மனோகர், இப்போ வந்து மோப்பா ஏர்போர்ட். அதுக்கு முன்னாடி மனோகர் ஏர்போர்ட்டு, இப்போ மோப்பா ஏர்போர்ட்டாக சிஎம் சாரோட பேர் தான் வந்து மோப்பா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. 200 ரூபாவா அப்படின்னா சார் ஏசி பஸ் இல்லைங்களா, கம்பல்சரி 200 ரூபா வாங்கணும். 32 கிலோமீட்டர் 200 ரூபா பரவாயில்லையா? 100 ரூபா நம்ம அன்றைக்கி டெம்போ ட்ராவலில் வந்தோம். காயின் எப்படி வந்துச்சா? ஃபுல்லாக வந்துச்சுங்க. எடுத்துருவோம்ல. ஜிபே கேஷ் கேட்டார். கேஷ் இல்லை, ஒன்லி ஃபார் ஜிபே பண்ணிடுறேன். அப்படியே இதை கொடுத்துருவோம். ஓகேங்களா? யாருக்கு அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு வேணாம். நம்ம கஷ்டப்படுற காசு நிலைக்க மாட்டேது. இதெல்லாம் இருக்க முடியும். இரநூறு 200 பரவாயில்ல. ஆனால் என்னென்னா இப்போ ஆட்டோவில் போனால் 500 ரூபா கொடுக்கணும்.
காரில் போனால் 500 கொடுக்கணும். 500 போனால் ஷேரிங்கில் போனால் நீங்கள் வந்து செப்ரேட்டாக போனீங்கன்னா 2500 3000 வாங்குவோம். நம்மளே வந்து இப்போ சென்னை ஏர்போர்ட் 132 கிலோமீட்டர் வாங்குகிறோம். லோக்கல் ஒரு 50 கிலோமீட்டருக்கு 500 கம்பல்சரி சார்ஜ் பண்ணுவோம். இதில் 200 பரவாயில்ல. ஏசினால ஏசிலாம் 100. அண்ணா அண்ணா हेडसेट मिस कर दिया है वो सीट में हाँ सीट पे टच हाँ ओके मेरा ओनली जी पे भैया हाँ கன்னடாவில் போட்டது போகிறாங்க. ஜிபேவே பேமெண்ட் பண்ணல. ஆனால் எனக்கு வந்து டிக்கெட் கொடுத்துட்டாரு. ₹200. हम वापसा से जा रहे हैं. वापसा हम बराबर 9:30 ஜிபே பண்ணிட்டேன். वो कितना बजे आएंगे? முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனால் ஜிபே வாங்கிட்டாரு. आपके 9:30 बजे हम पहुँचेंगे. उधर हम थोड़ा वो காசு करना है. இல்லையா? லோக்கல் பஸ்ஸில் போகிறோம். அப்புறம் வந்து இதில் வரான்னு थोड़ा देर से दीजिए. उधर आपको बाद में डबल खर्चा पड़ेगा और उधर बस नहीं है. बस सीधा बाद में उधर से 12 बजे कितना है बीच का बस नहीं है. वो मफसल बस नहीं है इधर. ये दूसरा बस ये वो कैंसिल किया है. वो कैंसिल किया है. हाँ. इधर से कितना किलोमीटर है? उधर से मपसा नहीं इधर से मोपा. इधर से मोपा 32 2 एयरपोर्ट है ना इधर. हाँ, 2 है. वास्को डगामा वास्को डगामा और ये मोपा है. और किधर जाएंगे? ओडे होगा तो 8:57 जाएंगे. எத்தனை சீட்டு ஃபஸ்ட்டு அந்த சீட்டு அப்புறம் ரெண்டாவது இந்த சீட்டு உட்காந்துட்டேன். கண்டக்டர் ஏன்னா இங்கே உட்காந்து வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ये बचा दो. बस आ இந்த வீடியோ எடுத்து हाँ இருந்தால் கோவா வந்து வீடியோ எடுத்துன்னு போயின்னு இருக்கும். से ये साडीचा लांग मेळटा. इतला दाडी ते आयडिया ना गेलो मरे गेलो बरो. ஒருத்தர் பேசஞ்சர் வரார். ஓ காலியாக இருக்கு. பஞ்சி சிட்டி முன்னாடி கொடுத்த வால்வோ பஸ்ஸா? ஆமாம். கேடிசி பஸ் ஸ்டாண்டு, பஞ்சி பஸ் ஸ்டாண்டு, மோப்போ ஏர்போர்ட் தான் போகும். மேலே மோப்போ ஏர்போர்ட்டு, பஞ்சி சிட்டி இது ஏரியா. இங்கேருந்து தான் நம்ம கிளம்புறோம். மோப்போ ஏர்போர்ட் ஸ்ட்ரைட்டாக போகணும்.
இதில் போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் இதில் தான் நம்ம அந்த பீச்சுக்கு போனோம் இல்லைங்களா, ஃபாரின் பீச்சுக்கு. மேலே பிரிட்ஜு, அது மேலே பார்த்தீங்களா, அதான் கேசினோ. கேசினோ 5 கப்பல் இருக்குது. கேசினோ பெரிய 1 2 3 4 5. இன்டர்சிட்டி பஸ்லாம் வருது தமிழ்நாட்டிலேருந்து. தமிழ்நாடு பஸ்ஸா? கர்நாடகா பஸ். நம்ம நேற்று 2 வீலரில் போனது அந்த பிரிட்ஜு, இப்போ பஸ்ஸில் போகிறது இந்த பிரிட்ஜு. அது ஒரு பாருங்க, லாஸ்ட்டாக பிக் டாடி. பிக் டாடி எம்பி, அப்புறம் பிக் டாடி. என்ன பண்ணுறாரு ஒரு 2 வீலர் கார் அண்ணா? இந்த சிக்னல்லேருந்து அப்படியே வந்து அப்படி போயிட்டேன் நான். ஊர் அழகாக இருக்குங்க. ரோஸ் எடுத்துன்னு போயிட்டுருக்காரு பார்த்தேன். வல்ல பஸ்ஸில் போகிறது ஒரு சாதாரண சவுண்டே இல்லை பாருங்கள், சைலண்டாக போகும். ஏன்னா பின்னாடி இன்ஜினு, பின்னாடி இல்லை இதில் இன்ஜினு கீர் போடுறதுனால நாங்கள் வாங்க ஸ்பீடாக மாற்று எவ்வளோ வேறு 180 190 200 போயிடுது. அது டெம்பரேச்சர் 45 தான் போயினுக்கிறாரு. 45 தான் போயினுக்கிறாரு. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பெங்களூர் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஏதோ ஒன்று போகுது. என்ன பேசுகிறேன்? ஊரை ரசிச்சுக்காங்க ஆடாது. அப்பா இந்த பக்கம் டிராஃபிக் ஆகும் கண்டிப்பாக. இங்கேருந்து 32 கிலோமீட்டர் போகணும், 1 மணி நேரம். மணி 9 மணிலாம் ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க பஸ்ஸு. 10 மணிக்கெலாம் போய்டுவோம். 9 மணிக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. 8:40 போடுறாங்க. ஓப்பா மும்பை 580 கிலோமீட்டரா? மும்பை 580 கிலோமீட்டர். யூஎஸ்பி சார்ஜர்லாம் கொடுத்துக்குறாங்க. இப்போ தான் பார்க்குறோம் யூஎஸ்பி சார்ஜர்லாம் கொடுத்துக்குறாங்க. ஓ கேசினோ, இது ஒரு கேசினோ போல. ஆமாம், இது ஒரு கேசினோ போல. அது பிரிட்ஜு ரெடி பண்ணுறாங்க. இது முன்னாடி பிரிட்ஜு இல்லாமல் இருந்துச்சு போல. பிரிட்ஜு ரெடி பண்ணுறாங்க. ரோட் டைவர்ஷன். எம்மாச்சு மும்பையிலேருந்து வந்துக்கிறாங்க பாருங்க. மும்பை ஃப்ரீ எக்ஸ்கிளூசிவ். ஃபோன் கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஏர்போர்ட்டில் வந்து 45 நிமிஷம் முன்னாடி இருக்கணும் நம்மளுக்கு ஃப்ளைட்டுக்கு. 45 நிமிஷம்னா முன்னாடினா
1 hour 45 minutes அப்படி தான் நினைக்கிறேன். 45 நிமிஷம்னா 1 hour முன்னாடி இருக்கணும். 1.5 hour 1 hour முன்னாடி இருக்கணும். 25 நிமிஷத்தில் நம்ம போயிட்டோன்னா அதில் கேட் லாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் வந்து 2 hours பிஃபோர் இருக்கும். அதான் 180 நிமிஷம் முன்னாடி 180 நிமிஷம் முன்னாடி இருக்கணும். ஆனால் ஏசியாக வரல, ஓப்பன் பண்ணால் தானே வரும், ஏசியும் வரல. குளிர்தே 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 குளிர் 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 குளிர்து எல்லாம் ஜில்லுன்னு காற்று வருது. இப்போ செக்கிங் எப்படி இருக்கும்னு தெரில. ஃபஸ்ட் டைம் போகிறனால செக்கிங்கு ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் தேவையா, வேறு என்ன எப்படி போகிறது, அப்புறம் வந்து உள்ளே எப்படி போய் அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்தா 2 ரூபா கொடுத்தாலாம் சாப்பிட்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரில எனக்கு. ஆனால் என்னென்னா நம்ம இன்றைக்கி புக் பண்ணி இன்றைக்கே கேன்சல் பண்ணோன்னா பாதிக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் ரீஃபண்டு. ஃபுல் அமௌண்ட் வராது. 3500 வந்து இப்போது 6500 நம்ம டிக்கெட்டு கேன்சல் பண்ணால் 3500 வந்து அவங்க எடுத்துப்பாங்க. 3000 தான் வரும். அவங்க வேறு டிக்கெட் போட்டு அழகான 3500 சம்பாதிச்சிடுவாங்க. நம்மளுக்கு லாஸ்ட்டு 3500. நீங்கள் 7 நாள் 8 நாள் முன்னாடி புக் பண்ணிட்டு 24 hours முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் வரும். ஃப்ளைட்டு கோளாறு எதனா அது எப்படின்றது தெரில, அது எப்படி வாங்குறதுன்னு தெரில. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. கோவா போலீஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க, ரோட்டில் வந்து ஓட்டுறாரு. எவ்வளோ லெஃப்டில் இடங்க கண்ணாடி பார்த்தே ஓட்ட மாட்டேறா இருக்கும். நிறைய பேர் அந்த ஹெல்மெட்டுக்கு கவர் இதுவே போடாமல் ஓட்டுறாங்க. நம்ம போட்டு ஓட்டுறோம், அவங்க போடாமல் ஓட்டுறாங்க. அப்புறம் நான் ஸ்டிப்பு லாக்கு போடாமலே ஓட்டுறாங்க. கோவா டாக்ஸி ஏசிக்கா பயங்கரமாக கொடுத்துப்பா. செம்மையாக இருக்குது ஊரில். ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ளைட்டில் போகிறது ஒரு நர்வஸாக இருக்கிறது. நான் எதுவும் வந்து பிளாஸ்டிக் பொருளாக எடுத்துகிட்டு வந்தேன். எத்தனை வளர்த்து குப்பையில் போட்டேன். ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு, மற்றபடி சார்ஜரு, பவர் பேங்க் வந்து அலோடான். லித்தியம் பவர் பேங்க் மட்டும் அலோடு. நார்மல் பவர் பேங்க்லாம் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஹெட்செட் அலோடுதான்னு தெரியல. சார்ஜர் அலோடு இருக்கும், ஹெட்செட் அலோடு இருக்கும். மற்றபடி இந்த ஃபயர் ஆகிற பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்டும். இதில் ரைட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்டும் பீச்சுக்கு, ஃபாரின் பீச்சு போட்டுறான். அப்புறம் அப்பா மோப்ஸ் ஸ்டார்ட்டாக போட்டுறாங்க. இங்கே எங்கடா சொந்த அப்படி போயின்னு அழகாக கட்டிடுறாங்களே. பில்டிங்கு எல்லோ கலர் பில்டிங்கு ப்ளஸ் கீழே வந்து ரெட்டு எல்லோ. இவரனோட பேசலாமா? பாண்டிச்சேரி மாதிரி இருக்குல்ல பில்டிங் பார்க்கும்போது. கோவா போலீஸ் அப்படிலாம் கோவா போலீஸ் பில்டிங்லாம் அழகாக
வந்து ஹீல்ஸில் போயிட்டு இருக்கு. வேறு ஸ்பீட் பிரேக்கர் எல்லா இடத்துலையும் டக 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 ஜம்பிங் ஜம்பிங் பம்பிங். என்னடா ரோட்டில் நின்றுக்கிறாங்க. லோக்கல் பஸ்ஸு, இது பஸ்ஸு போவாதான், இந்த பஸ்ஸு தான் போகும். வா டவுனில் போக போகிறோம் தெரிஞ்சுங்களா. இந்த பஸ்ஸெல்லாம் புக் பண்ணி ஃப்ரண்ட் சீட்டில் ஐயோட டவுன் ராடி அதுக்கும் கீழே டவுன் மேலே பிரிட்ஜி. ரெண்டு ஏர்போர்ட்டை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வாஸ்கோட்டமா போய்ட்டு, இந்த டைம் வந்து நார்த்து கோவா. இப்படி வச்சா பிளர் ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்குது. பிரைட்னஸ் நெக்ஸ்ட் டைம் நார்த்து. இது இப்போ போகிறது நார்த்து, அடுத்த டைம் சவுத்து. வாஸ்கோட்டமா சவுத்து. இது இப்போ நார்த்து கோவா போயிட்டுருக்கோம்னா சம்பாதிக்கல, காசு விட்டேன். ஆனால் போன டைம் நல்ல பேர் காசு சம்பாதிச்சேன். அந்த டைம் வேலைக்கு ஆகும். நிறைய பேர் இறந்துட்டாங்க, நானும் அதில் ஒருத்தேன். நல்லா இருக்குங்க ஊர். ஆனால் உண்மையாக அழகாகவே இருக்கு. அங்கேருந்து எப்படி போகிறது? சென்னையிலேருந்து காரில் போயிடலாம். வேலூருக்கு ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டானா வேலூருக்கு ஏர்போர்ட்லேயே போயிடலாம். ரோடு நோண்டி வச்சுக்கிறாங்க. பேட்டரி கார் பார்த்தீங்களா? ரோடு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது, ஆனால் வராத மாதிரியும் ஒரு ஃபீலிங் ஆகுது. கோவா படம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. நிறைய பிளேஸ் கவர் பண்ணாங்க. நிறைய பிளேஸ் கவர் அந்த ரோடு பெருசாக இருக்கும். இதுனா வாஸ்கோட்டமா போகிற ஏர்போர்ட் ரோடு. ஆனால் அது பெரிய ஹைவே, இது சொல்லி சின்ன ஹைவே. இது ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது 2 லைன் 10 லைனு இப்போ எக்ஸ்ட்ரா லைன் போட்டுக்கிறாங்க. சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டுக்கிறாங்க. நிறைய தென்னை மரம் தான் இருக்குது. தென்னை மரம் தான் அழகு ஊருக்கு. தென்னை மரம் பதட்டமாகவே இருக்குது. ஏர்போர்ட்டில் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. வாட்டர் பாட்டில் கூட அளவோடு இல்லை. தூக்கி போட்டு வெளியில் போகும்போது தூக்கி குப்பையில் போட்டு செக்கிங்கில் ஜிப்பு வேறு போயிட்டுருக்கா. சிங்கமாக இருக்குது, குமார் இருக்குது. ஜிப்பு போட்டுடலாம். உள்ளே ப்ரெஷ் வேறு எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா? ஜிப்பு எட்டி பார்க்குறான். வா செம்மையாக இருக்குது. பிளானட்டு அழகாக இருக்கும். ட்ரெஸ் செடிலாம் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். டூ வீலரில் வந்தால் இன்னும் நிறைய கவர் பண்ணிடலாம். கீழே போகணுமா? ஓ சிட்டி இது மாப்ஸ் சிட்டி. மாப்ஸ் சிட்டின்னு ஒரு இடம்.
ஃபீல் செல்ஃப் டிரைவிங் எடுத்து கார் ஓட்டலாம். அடுத்த டைம் வந்தோன்னா செல்ஃப் டிரைவிங் 1000 ரூபா வாங்கலாம். 1000 ரூபா 1200 காருக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணணும். இந்த டைம் 2 வீலர் எடுத்துட்டோம். அடுத்த டைம் கார் எடுப்போம். அதுக்கு அடுத்த டைம் வந்தால் ஃப்ளைட் எடுத்துடலாம். ஒரு டைம் ஒரு மாதிரி செய்யணும். கோவா பையனாகவே மாறிட்டேன் நான். கேமரா மங்களாக வச்சா டிஸ்பிளேவா திடீரென்று மொபைல் தவறி விழுந்து விட்டது. திடீர் மொபைல் தவறி விழுந்து விட்டதுனால ஊட்டியில் இருக்கிற ஃபீலிங்கே வருது. ஊட்டி மாதிரியே இருக்குது ஊர், ஆனால் ஊட்டியில் இருக்கிற ஃபீலிங் மாதிரியே வருது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரை பார்த்துட்டு இந்த ஊரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் சுற்றி பில்டிங் தான். நம்ம ஊரில் மலை இருக்குது, மலை தெரியும். நம்ம ஊரில் மலை இருக்குது தெரிய மாட்டேங்குது. மலை தான் ஆனால் மலை மேலே ஃபுல்லாக வந்து மரம், சின்ன மலை வரும். நாங்கள் பாருங்க. ஆமாம், நேற்று இந்த பக்கம் தான் வந்தேன். கரெக்டு. இந்த பக்கம் வந்து அப்படிக்கா போனேன். என்ன சைக்கிள் மாதிரி ஓட்டுறாரு, கண்ணாடிலாம் பார்க்க மாட்டாரா? அப்படி வந்து அங்கே பெட்ரோல் போட்டு இப்படிக்கா வந்து திரும்பி போனோம். கரெக்டு. சிட்டியா? கோவா சிட்டி. கோவா இல்லை, சிட்டி. இங்கே தான் பெட்ரோல் போட்டேன். இங்கே வந்து 100 ரூபாய்க்கு போட்டேன். அவருக்கு 100 ரூபாய்க்கு சொல்லிட்டு அவன்கிட்ட 100 ரூபா பெட்ரோல் அதில் வண்டியில் இருக்குது. அவருக்கு தான் லாபம், நம்மளுக்கு லாபம் இல்லை. 400 ரூபா வண்டிக்கு, 300 ரூபா பெட்ரோல், 800 ரூபா. இதுதான் பஸ் ஸ்டாண்டா? இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டா? இந்த ஸ்லீப்பரு பஸ் இங்கேருந்து பெங்களூரு, கோவா. டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎஸ் அதுக்கு முன்னாடி போகிறது டெல்லி, இது கோவா. காந்தி தாத்தா ஆட்டோ ஆரஞ்சு எல்லோ பிளாக். ஆகுது எல்லோ பிளாக். இது ஒரு லோக்கல் பஸ் தான். சரி, நம்ம ஊர்லாம் சுற்றி வீடியோ எடுக்க முடியும். வால்வோ பஸ்ஸெல்லாம் எடுக்கலாம். வால்வோ பஸ்லேயே நம்மளெல்லாம் இந்த சீட்டில் உட்காந்துன்னா லேடிஸ் சீட்டு. நம்ம ஊரில் இங்கெல்லாம் வந்து ஜென்ஸு சீட்டு. ஆனால் மேலே குத்துருக்குது. குதிரை எடுக்க மாட்டேங்க. என்னது முன்னாடி கோயிலா? கோயிலா சர்ச்சா? இது தரிசனம் பண்ணலாமா? கோயில் மட்டும் இருக்கு. ஆமாம், கோயில் தான். இது ஏதோ ஸ்ட்ரீட்டு போடுறது. MAUASU. ஆஹா, என்னடா இங்கே வீடியோ எடுக்கலாம் போது இப்போ நினச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கோமா? டாக்ஸி பரவாயில்லையே. டாக்ஸிக்கு ஸ்டாண்ட் இருக்கா? ப்ரீபெய்ட் டாக்ஸி அது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் போகிறோமா? இன்னும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. போலீஸா? ஏர்போர்ட் இங்கேருந்து இருக்குது. இங்கேருந்து இருக்குது லோக்கல் பஸ். ஆனால்